ஹாய், இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா வெஸ்டீஜியல் சைட் பேண்ட் ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன், அதாவது விஎஸ்பிஏஎம். வெஸ்டீஜியல்னா என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி வந்து 3 ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன் டெக்னிக்ஸ் பார்த்துருப்போம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் சைட் பேண்ட் ஃபுல் கேரியர், தென் டபுள் சைட் பேண்ட் சப்ரஸ்டு கேரியர், சிங்கிள் சைட் பேண்ட் சப்ரஸ்டு கேரியர். ஸோ இது அந்த 3 டெக்னிக்கில் பார்த்தீங்கன்னா இந்த டபுள் சைட் பேண்ட் ஃபுல் கேரியரில் நமக்கு என்ன ஆகும்னா டிரான்ஸ்மிட் பண்ணும்போது லோவர் சைட் பேண்ட் அப்பர் சைட் பேண்டு ரெண்டுமே டிரான்ஸ்மிட் ஆகும் வித் கேரியர் சிக்னலோட. நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணும்போது கேரியர் சிக்னலில் எந்த நம்மளுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனும் இருக்காது, கரெக்டாக? ஆனால் அதே மாதிரி எல்எஸ்பி யூஎஸ்பி லோவர் சைட் பேண்ட் அப்பர் சைட் பேண்ட் ரெண்டுலேயுமே வந்து சேம் இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும். இதில் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ அதே இன்ஃபர்மேஷன் தான் அப்பர் சைட் பேண்ட்லேயும் இருக்கும். அப்போது நம்ம வந்து பேண்ட்வித் வந்து பார்த்திங்கன்னா இதிலேருந்து இது வரைக்கும் டபிள்யூ இல்லைனா எஃப்எம்னா 2FM ஆர் 2W பேண்ட்வித் எப்படி வேணாலும் ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். நம்ம 2FM பேண்ட்வித் வந்து நமக்கு தேவைப்படுது, ஓகேவா? இது இங்கே வந்து பார்த்திங்கன்னா டபுள் சைட் பேண்ட் சப்ரஸ்டு கேரியரில் கேரியரை மட்டும் சப்ரஸ் பண்ணுறோம். கேரியரை நம்ம வந்து என்ன பண்ண மாட்டோம், டிரான்ஸ்மிட் பண்ண மாட்டோம். பட் எல்எஸ்பி யூஎஸ்பி ரெண்டுமே என்ன பண்ணுவோம், டிரான்ஸ்மிட் பண்ணுவோம். அப்படி எல்எஸ்பி யூஎஸ்பி டிரான்ஸ்மிட் பண்ணால் நமக்கு என்னது, பேண்ட்வித் வேஸ்டேஜ் வரும். பிகாஸ் எல்எஸ்பியும் யூஎஸ்பியும் நமக்கு என்னது, ஒரே இன்ஃபர்மேஷன் தான் வச்சுருக்கோம். ஸோ ஒரே இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து சென்ட் பண்ணுறதுனால நமக்கு பேண்ட்வித்து தான் லாஸ் ஆகும், பவர் வந்து லாஸ் ஆகும், கரெக்டாக? டிரான்ஸ்மிஷன் பவர் பேண்ட்வித் எல்லாமே லாஸ் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்பி இந்த எஸ்எஸ்பியோட இந்த ப்ராப்ளம் ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் சிங்கிள் சைட் பேண்டு சப்ரஸ்டு கேரியரை சப்ரஸ்ட் பண்ணி ஒரே ஒரு சைட் பேண்ட் மட்டும் நமக்கு எது வேணுமோ, எல்எஸ்பி வேணும்னா எல்எஸ்பி ஆர் அப்பர் சைட் பேண்ட் வேணும்னா அப்பர் சைட் பேண்ட், ஏதாவது ஒரு சைட் பேண்ட் மட்டும் நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேண்ட்வித் வந்து நமக்கு சேவ் ஆகுது. ஸோ எஃப்எம் தான் பேண்ட்வித் வந்து எஃப்எம். ஸோ இது வந்து பெட்டர் நமக்கு, எது எஸ்எஸ்பி எஸ்சிங்கிறது பெட்டர். பட் இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அந்த ப்ராப்ளம்னால தான் நம்ம என்ன போகிறோம்னா வெஸ்டீஜியல் சைட் பேண்ட் ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன். இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிள் சைட் பேண்ட் சப்ரஸ்டு கேரியரில் நமக்கு டிசைர்டு சைட் பேண்ட் எது அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுறது டிஃபிகல்ட்டாக இருக்கும், ஓகேவா? எது வந்து நம்மளோட டிசைர்டு சைட் பேண்ட் அப்படின்னு ஜென்ரேட் பண்ணுறது டிஃபிகல்ட். ஏன்னா நம்ம இங்கே ஃபில்டர் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஃபில்டர் யூஸ் பண்ணாதனால நமக்கு என்ன ஆகும்னா டிசைர்டு சைட் பேண்ட் வந்து லாஸ் ஆகும், ஓகேவா? ஸோ இந்த சிங்கிள் சைட் பேண்ட் சப்ரஸ்டு கேரியரை நம்ம வீடியோ சிக்னலுக்கு யூஸ் பண்ண முடியாது, ஒன்லி ஆடியோ சிக்னலுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், ஓகேவா? பட் பேண்ட்வித்தும் பவர் டிரான்ஸ்மிஷனும் வந்து இங்கே பெட்டராக இருக்கும். அப்போது விஎஸ்பி என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிதான் நம்ம விஎஸ்பி டெக்னிக்குள்ளே போகிறோம். விஎஸ்பி வெஸ்டீஜியல் சைட் பேண்ட் என்ன பண்ணோன்னா இதுவும் ஒரு மாடுலேஷன் டெக்னிக் தான். இது வந்து ஒரு சைட் பேண்ட் அப்பர் சைட் பேண்ட் ஆர் லோவர் சைட் பேண்ட் ஏதாவது ஒரு சைட் பேண்டை நமக்கு டிரான்ஸ்மிட்டட் கம்ப்ளீட்லி ஃபுல்லாக என்ன பண்ணோன்னா டிரான்ஸ்மிட் பண்ணோம். இன்னொரு போர்ஷன் இருக்குல்ல, இன்னொரு சைட் பேண்ட் இருக்குல்ல, அதில் வெஸ்டீஜ் ஆர் ட்ரேஸ், ஓகேவா, ஒரு ஸ்மால் போர்ஷனை மட்டும் என்ன பண்ணோன்னா டிரான்ஸ்மிட் பண்ணோம். இதுதான் வெஸ்டீஜியல் சைட் பேண்ட். புரியுதுல? இப்போ இருக்குன்னா இந்த மாதிரி இருக்குது. இது வந்து லோவர் சைட் பேண்ட், இது வந்து அப்பர் சைட் பேண்ட். இப்போ நமக்கு அப்பர் சைட் பேண்டை டிரான்ஸ்மிட் பண்ணணும்னா இந்த அப்பர் சைட் பேண்டை ஃபுல்லாக டிரான்ஸ்மிட் பண்ணோம். லோவர் சைட் பேண்டில் ஒரு ஸ்மால் போர்ஷன், அதாவது வெஸ்டீஜ், ஓகேவா, வெஸ்டீஜ் ஆர் ட்ரேஸ் ஆஃப் அதர் சைட் பேண்டை மட்டும் என்ன பண்ணோன்னா நமக்கு டிரான்ஸ்மிட் பண்ணோம். இதுக்கு பேர் தான் என்னென்னா வெஸ்டீஜியல் சைட் பேண்டு. இது எவ்வளோ, இந்த வெஸ்டீஜ் சைட் பேண்டை சிங்கிள் சைட் பேண்டு கூட கம்பேர் பண்ணும்போது இதோட பேண்ட்வித் வந்து சிங்கிள் சைட் பேண்டை விட ஒரு 25% தான் நமக்கு அதிகமாக இருக்கும். ஸோ பேண்ட்வித் வந்து ரொம்ப வேஸ்டேஜ் ஆகாது, எது மாதிரி டிஎஸ்பி மாதிரி வேஸ்டேஜ் ஆகாது. அப்போ வெஸ்டீஜியல் சைட் பேண்டுனா விஎஸ்பி கன்சிஸ்ட் ஆஃப் ஒன் கம்ப்ளீட் சைட் பேண்ட் அண்ட் வெஸ்டீஜ் ஆர் ட்ரேஸ் ஆஃப் அதர் சைட் பேண்ட், ஓகேவா? வெஸ்டீஜ் ஆர் ட்ரேஸ்னா பார்ஷியலி சப்ரஸ்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விஎஸ்பி ஜென்ரேஷன் பார்க்கலாம். ஸோ விஎஸ்பி ஜென்ரேஷனில் என்னென்ன பிளாக் யூஸ் பண்ணுறாங்கன்னா ப்ராடக்ட் மாடுலேட்டர், சைடு பேண்ட் ஷேப்பிங் ஃபில்டர், விஎஸ்பி ஃபில்டர். சில புக்கில் இதை என்னென்னு கொடுத்துருப்பாங்கன்னா பேண்ட் பாஸ் ஃபில்டர்னு கொடுத்துருப்பாங்க. எப்படி எழுதினாலும் தப்பு கிடையாது, ஓகேவா? அப்போது நம்ம வந்து ப்ராடக்ட் மாடுலேட்டரில் என்னென்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா மெசேஜ் சிக்னல் வருது, அதை எம்ஆஃப்டின்னு எடுத்துக்கலாம். கேரியர் சிக்னல் வருது, கேரியர் சிக்னல் சிஎஃப்டி ஆர் ஏசி இன்டூ காஸ் 2πfct. ப்ராடக்ட் மாடுலேட்டர் என்ன பண்ணும், மல்டிப்ளை பண்ணும், கரெக்டாக? மல்டிப்ளை பண்ணி வர அவுட்புட் நமக்கு ஆக்சுவலாக என்ன அவுட்புட்னா டபுள் சைட் பேண்ட் சப்ரஸ்டு கேரியர்.
2 சைட் பேண்டும் இருக்கும், கேரியர் மட்டும் சப்ரஸ் ஆகி வரும். ஸோ அதோட அவுட்புட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் ஆஃப் டின்னு எடுத்துருக்கோம். எஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு எம் ஆஃப் டி இன்ட்டு சி ஆஃப் டி. இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனில் எழுதணும்னா ஃப்ரீக்வன்சி டொமைனில் எழுதணும்னா, இது டைம் டொமைனில் இருக்குது, ஃப்ரீக்வன்சி டொமைனில் எழுதணும்னா எஸ் ஆஃப் எஃப் இஸ் ஈக்குவல் டு ஏசி டிவைடட் பை 2 இன்ட்டு எம் இன்ட்டு எஃப் மைனஸ் எஃப்சி ப்ளஸ் எம் இன்ட்டு எஃப் ப்ளஸ் எஃப்சின்னு எழுதுகிறோம். ஓகேவா, இதை ஷார்ட்டாக எழுதிட்டோம், பெருசாக டிரைவ் பண்ண வேண்டாம். ஸோ இதை வந்து ஷார்ட்டாக இதோட ஃப்ரீக்வன்சி டொமைன் எழுதிக்கோங்க. இது வந்து அவுட்புட் ஆஃப் ப்ராடக்ட் மாடுலேட்டர். இந்த அவுட்புட் ஆஃப் ப்ராடக்ட் மாடுலேட்டரை நம்ம எங்கே கொடுக்குறோன்னா ஷேப்பிங் ஃபில்டர் கொடுக்குறோம். ஓகேவா, அதாவது பேண்ட் பாஸ் ஃபில்டர் ஆர் ஷேப்பிங் ஃபில்டர். இந்த ஷேப்பிங் ஃபில்டர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு சைட் பேண்டை ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு இன்னொரு சைட் பேண்டில் என்ன பண்ணோன்னா பார்ட் ஆஃப் த சைட் பேண்டை மட்டும் என்ன பண்ணோன்னா நமக்கு அவுட்புட்டாக கொடுக்கும். அந்த அவுட்புட்டை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா பிஎஸ்பிஏஎம், அதாவது எஸ் டேஷ் ஆஃப் டின்னு எடுத்துக்கிறேன். அப்போ எஸ் டேஷ் ஆஃப் டியோட அவுட்புட் என்னது, எஸ் ஆஃப் டி இன்டு இதில் உள்ள ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன், அதாவது ஹச் ஆஃப் எஃப். ஓகேவா, ஸோ எஸ் டேஷ் ஆஃப் எஃப் இஸ் ஈக்குவல் டு எஸ் ஆஃப் எஃப் இன்டு ஹச் ஆஃப் எஃப். ஓகே, பிஎஸ்பி ஃபில்டர் வந்து பார்த்தீங்கன்னா designed in such a way that it suppresses one side partially and passes a portion of other side. ஓகேவா, ஒரு சைட் பேண்டை சென்ட் பண்ண இன்னொரு சைட் பேண்டில் போர்ஷன் ஆஃப் த சைட் பேண்டை மட்டும்தான் என்ன பண்ணும், ட்ரான்ஸ்மிட் பண்ணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் பார்க்கலாம். ஸோ இது அவுட்புட் ஆஃப் ஃபில்டர் வந்து இதுதான் அவுட்புட் ஆஃப் ஃபில்டர். அதாவது இதோட வேல்யூ எழுதும்போது எஸ் ஆஃப் எஃபோட வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். எஸ் ஆஃப் எஃப் இங்கே எழுதியிருக்கோம்ல, எஸ் ஆஃப் எஃப் இஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது நம்மளோட மாடுலேட்டிங் சிக்னல் பேண்ட்வித் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2FM இருக்குது. ஓகேவா, ஸோ இப்போ டபுள் சைட் பேண்ட் நம்மளோட வெஸ்டீஜ் அவுட்புட்டுக்கு வரும்போது டபுள் சைட் பேண்ட் தான் வரும். ஸோ ஃபில்டரில் வந்து தான் நமக்கு கிடைக்கும். கரெக்டாக, அப்போ இங்கே வரும்போது டபுள் சைட் பேண்ட் அவுட்புட். ஸோ டபுள் சைட் பேண்ட் அவுட்புட் போட்டாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா அப்பர் சைட் பேண்ட், இது வந்து லோவர் சைட் பேண்ட், அப்பர் சைட் பேண்ட், லோவர் சைட் பேண்ட். ஓகேவா, இப்போ நான் அப்பர் சைட் பேண்ட் வந்து என்னோட டிசைர்டு சைட் பேண்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா அப்பர் சைட் பேண்ட். ஸோ அப்பர் சைட் பேண்டுனா இந்த போர்ஷன் வந்து எனக்கு டிரான்ஸ்மிட் ஆகும். கரெக்டாக, ஸோ இப்போ என்ன ஆகும்னா இன்னொரு போர்ஷனில் ஒரு ஸ்மால் போர்ஷன் மட்டும் என்னாகும், டிரான்ஸ்மிட் ஆகும். ஓகேவா, ஒரு ஸ்மால் போர்ஷன் மட்டும் டிரான்ஸ்மிட் ஆகும். இவ்வளோ தான் டிரான்ஸ்மிட் ஆகும். ஓகேவா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து எல்எஸ்பி, சாரி இது எல்எஸ்பி, இது அப்பர் சைட் பேண்ட். ஸோ இங்கே எப்படி வரும்னா இப்படி வரும், ஸ்மால் போர்ஷன். அதாவது ஒரு சைட் பேண்ட் ஃபுல்லாக டிரான்ஸ்மிட் ஆகும், இன்னொரு சைட் பேண்டில் ஒரு ஸ்மால் போர்ஷன் மட்டும் எனக்கு என்ன ஆகும், டிரான்ஸ்மிட் ஆகும். இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டீஜியல் சைட் பேண்ட். ஸோ இதோட மேக்னிடியூட் ரெஸ்பான்ஸ் ஆஃப் பிஎஸ்பி ஃபில்டர் டயக்ராம் பார்க்கலாம். ஸோ இதோட மேக்னிடியூட் ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ இதில் ட்ரா பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து இந்த ட்ரையாங்கிள் மாதிரி போட்டிருக்கோம்ல, இந்த டயக்ராமை தான் நான் இங்கே இப்படி ட்ரா பண்ண போகிறேன். இது வந்து நடுவில் இருக்கிறது, இந்த இடம் வந்து கேரியர் ஃப்ரீக்வன்சி. கரெக்டாக, ஸோ இப்போது இது வந்து கேரியர் ஃப்ரீக்வன்சி எஃப்சி. ஓகேவா, இந்த எஃப்சி இந்த ட்ரையாங்கிள் மாதிரி போடுறத நான் வந்து இப்போது மேக்னிடியூடுக்காக போடுறேன். மேக்னிடியூட் வந்து 1. ஓகேவா, மேக்னிடியூட் 1. இது வந்து பார்த்திங்கன்னா அப்பர் சைட் பேண்ட், இது லோவர் சைட் பேண்ட். புரியுதுல, இந்த டயக்ராமில் இந்த க்ரீன் கலரில் லைன் போட்டிருக்கேன்ல, அதுதான் நான் இங்கே ட்ரா பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அப்பர் பிஎஸ்பி நம்ம ஃபில்டருக்கு ஷேப்டு ஃபில்டருக்கு கொடுத்ததுக்கப்புறமா எனக்கு என்ன ஆகும்னா ஒரு சைட் பேண்ட் ஃபுல்லாக டிரான்ஸ்மிட் ஆகும், இன்னொரு சைட் பேண்டில் ஒரு ஸ்மால் போர்ஷன் மட்டும், அதாவது வெஸ்டீஜ் மட்டும் எனக்கு என்ன ஆகும், டிரான்ஸ்மிட் ஆகும். அப்போது அந்த டிரான்ஸ்மிட் ஆகிறது எப்படின்னு பாருங்கள், ஒரு ஸ்மால் போர்ஷன் இதில் கரெக்டாக இந்த இடத்துல ஹாஃபில் கட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி போடும். ஓகேவா, ஸோ இந்த ஸ்மால் போர்ஷன் தான் வந்து நமக்கு என்னது, வெஸ்டீஜ் சைட் பேண்ட். ஓகே, ஸோ இப்போ இது வந்து கேரியர் ஃப்ரீக்வன்சி எஃப்சி. ஓகேவா, இது கேரியர் ஃப்ரீக்வன்சி எஃப்சி, இது நம்மளோட அப்பர் சைட் பேண்ட் அந்த இந்த இடம். ஓகேவா, இதோட ஃப்ரீக்வன்சி இது வந்து இந்த பாயிண்ட் எஃப்சி ப்ளஸ் டபிள்யூ. இது வந்து பார்த்திங்கன்னா எஃப்சி மைனஸ் டபிள்யூ. இந்த ஸ்மால் போர்ஷன் இருக்குல்ல, இந்த ஸ்மால் போர்ஷனோட பேண்ட்வித்தை நான் என்னென்னு எடுக்கிறேன்னா எஃப்வின்னு எடுக்கிறேன், அதாவது வெஸ்டீஜ். ஓகேவா, வெஸ்டீஜ் ஃப்ரீக்வன்சி எஃப்வின்னு எடுக்கிறேன். இந்த இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எஃப்சி,
இது இவ்வளவும் எஃப்வி. அப்போ இந்த இடம் என்னவாக இருக்கும்? எஃப்சி மைனஸ் எஃப்வியாக இருக்கும். இந்த இடம் என்னவாக இருக்கும்? எஃப்சி ப்ளஸ் எஃப்வியாக இருக்கும். ஓகேவா? இதான் இந்த கிராஃபில் எழுதியிருக்கிறேன். ஓகேவா? இது நம்மளோட சப்ரஸ்டு போர்ஷன் ஆஃப் அப்பர் சைட் பேண்ட். ஸோ எனக்கு இதுதான் வந்து இந்த மேக்னிடியூட் ரெஸ்பான்ஸ் ஆஃப் விஎஸ்பி. ஓகேவா? எப்படி வரும்னு பாருங்கள். இதிலேருந்து ஒரு ஸ்மால் போர்ஷன் ஆஃப் இது வந்து அப்பர் சைட் பேண்ட் வந்து இந்த அளவுக்கு டிரான்ஸ்மிட் ஆகும். ஸோ இதோட டோட்டல் பேண்ட்வித் எவ்வளவு டிரான்ஸ்மிட் ஆகிறது? இதிலிருந்து இது வரைக்கும் டிரான்ஸ்மிட் ஆகும். ஸோ டிரான்ஸ்மிட் ஆகிற இது எவ்வளவு? இது வந்து எஃப்வி ப்ளஸ் இந்த டோட்டல் பேண்ட்வித்தை வந்து அதாவது எஃப்எம் ப்ளஸ் எஃப்வின்னு எழுதலாம். இதை டபிள்யூன்னு எடுத்தனால டபிள்யூ ப்ளஸ் எஃப்வி. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் பேண்ட்வித். டபிள்யூங்கிற பேண்ட்வித் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் சைட் பேண்ட் சப்ரஸ்டு கேரியரோட பேண்ட்வித்து, ஒரு ஸ்மால் போர்ஷன் பேண்ட்வித் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். ஸோ இப்படி ஆட் ஆகுறதுனால நமக்கு வீடியோ கவரேஜ் வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேவா? வீடியோ சிக்னலுக்கு இது வந்து ப்ராப்பராக இருக்கும். ஸோ டிமாடுலேஷன் ஆஃப் விஎஸ்பி. ஸோ டிமாடுலேஷன் சர்க்யூட்டில் அதே தான். அங்கே பேண்ட் பாஸ் ஃபில்டர் இல்லைனா சைட் பேண்ட் ஃபில்டர்னு கொடுத்துருப்போம். இங்கே வந்து அதை லோ பாஸ் ஃபில்டர்னு கொடுக்கணும். ஓகேவா? ப்ராடக்ட் மாடுலேட்டர் யூஸ் பண்ணுவோம். இங்கே வர சிக்னல் வந்து மெசேஜ் சிக்னல் கிடையாது, வெஸ்டீஜ் சைட் பேண்ட் சிக்னல். ஓகேவா? நமக்கு அதை வந்து ஃபைனலாக எஸ் டேஷ் ஆஃப் டீன்னு எடுத்திருப்போம். இங்கேயும் எஸ் டேஷ் ஆஃப் டீன்னு கொடுத்துக்கலாம். ஸோ இதுலேருந்து வர அவுட்புட் வந்து ப்ராடக்ட் அவுட்புட். இந்த விஎஸ்பி சிக்னலும் இந்த கேரியர் சிக்னலும் மல்டிப்ளை ஆகி வி ஆஃப் டீன்னு வரும். அதை லோ பாஸ் ஃபில்டர் கொடுப்போம். ஃபில்டர் வந்து நமக்கு என்ன பண்ணோன்னா லோ மெசேஜ் சிக்னலை வந்து ரிசீவ் பண்ணி இந்த லோ பாஸ் ஃபில்டர் வழியாக நமக்கு பாஸ் ஆகி அவுட்புட் கிடைக்கும். தட் இஸ் வி நாட் ஆஃப் டி. ஓகேவா? அப்போ வி ஆஃப் டிங்கிறது என்னது? எஸ் டேஷ் ஆஃப் டி இன்டு ஏசி டேஷ் காஸ் 2π fct. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா v of t. இதை வந்து எனி ஃப்ரீக்வன்சி டொமைனில் எழுத போகிறோம். v of s is equal to ac/2. இது எழுதும்போது நமக்கு என்ன வரும்? இது எழுதும்போது s into f minus fc plus s into f plus fc. இந்த சிக்னலில் v of f நம்ம எங்கே கொடுக்க போகிறோம்? லோ பாஸ் ஃபில்டர் வழியாக டிரான்ஸ்மிட் பண்ண போகிறோம். அப்போ அவுட்புட் ஃப்ரீக்வன்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா v நாட் ஆஃப் f ஈக்குவல் டு இதில் வந்து இது வந்து h of f ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இருக்கும். ac இன்ட்டு ஏசி டேஷ் டிவைட் ac/2 ac dash by 2 வரும். ஸோ ac dash by 4 into hf minus fc plus hf plus fc into m of f மெசேஜ் சிக்னல் நமக்கு ரெக்கவர் ஆகி கிடைக்கும். ஓகேவா? ஸோ பேண்ட்வித் ஆல்ரெடி நம்ம சொன்னோம். பேண்ட்வித் இஸ் ஈக்குவல் டு எஃப்வி ப்ளஸ் டபிள்யூ, வெஸ்டீஜியல் ஃப்ரீக்வன்சி ப்ளஸ் சிங்கிள் சைட் பேண்டோட பேண்ட்வித். தென் அட்வான்டேஜஸ் பார்க்கலாம். பேண்ட்வித் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ்டு கம்பேர்டு டு டிஎஸ்பி எஸ்சி ஏஎம். பேண்ட்வித் வந்து ரொம்ப ரெடியூஸ் ஆகி இருக்குது. கரெக்டாக? ஆனால் எஸ்எஸ்பியோட இன்க்ரீஸ் தான் 25% அதிகமாக இருக்கும். பட் டபுள் சைட் பேண்ட் சப்ரஸ்டு கேரியரோட பேண்ட்வித் வந்து கம்மியாக இருக்குது. பவர் டிரான்ஸ்மிஷனும் இங்கே வந்து கிரேட்டராக இருக்குது கம்பேர்டு டு எஸ்எஸ்பி. கம்பேர்ட் டு டிஎஸ்பி லெஸ் தேன் எஸ்எஸ்பி. பவர் டிரான்ஸ்மிஷன் வந்து எஸ்எஸ்பியில் தான் பெட்டராக இருக்கும். நம்ம ஏன் எஸ்எஸ்பியிலேருந்து விஎஸ்பி போகணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். ஸோ எஸ்எஸ்பி பெட்டர் தான். பட் நம்ம எஸ்எஸ்பியிலேருந்து விஎஸ்பி போகிறதுக்கு ரீசன் என்னது? இதில் வந்து நமக்கு டிசைர்டு சைட் பேண்ட் எது அப்படிங்கிறத ஃபில்டர் இல்லாதனால ஃபைன் பண்ணுறது கஷ்டம். ஓகேவா? ஜென்ரேட் பண்ணுறது கஷ்டம். அதனால தென் லோ ஃப்ரீக்வன்சிஸ் நியர் எஃப்சி ஆர் டிரான்ஸ்மிட்டட் வித்தவுட் எனி அட்டென்யூஷன். ஸோ எந்த சிக்னல் லாஸும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணலாம்னா டிரான்ஸ்மிட் பண்ணலாம். இதோட மெயின் அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து யூஸ்டு ஃபார் டிவி டிரான்ஸ்மிஷன். ஓகேவா? வீடியோ சிக்னல், ஆடியோ அண்ட் பிக்சர் சிக்னலுக்கு தான் இது வந்து மெயினாக யூஸ் ஆகும். ஸோ இந்த வீடியோவில் விஎஸ்பி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.